அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டெஸ்ட்புக் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ நீங்கள் தமிழ்ல பார்த்த மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங், இந்த 3 எக்ஸாம் கேட்டகரியிலுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்குது. அண்ட் இந்த வருஷம் பாதி முடிஞ்சாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்எஸ்சியில முக்கியமா சிஜிஎல் அண்ட் செலக்ஷன் போஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இன்னும் சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் வர வேண்டியது இருக்குது. பேங்க் எக்ஸாம்ஸ்ல ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸா வந்துட்டு இருக்குது. ரயில்வேஸ்ல இனிமே தான் என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இன்னும் நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணலாம். அது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். இது மூணுத்தையும் சேர்த்து படிக்க முடியுமா அப்படின்றதையும். அதுக்கு முன்னாடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யாரெல்லாம் நம்ம சூப்பர் பாஸ் லைவ் 12 months கோர்ஸ் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி 15 மாசம் சப்ஸ்கிரிப்ஷனையே நமக்கு 790 rupeesக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். GS 100 கோட யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் நான் கொஞ்சம் கடைசியில் நான் சொல்றேன். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங்னு இது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல 4 இம்பார்ட்டன்ட் சிலபஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 சப்ஜெக்ட்ஸும் எந்தெந்த எக்ஸாமுக்கு நமக்கு அப்ளிகபிளா இருக்கும், எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும், எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு எது படிக்க தேவையில்லைன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுல இந்த எஸ்எஸ்சி அப்படின்றது தான் 4த்தையுமே படிக்க வேண்டிய ஒரு எக்ஸாம் கேட்டகரியா இருக்கும். ஸோ அந்த 4 சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ரீசனிங் தான் யூஸ்வலா நமக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சில எக்ஸாம்ஸ்ல இப்போ நமக்கு ரயில்வேஸ்ல பாத்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில எக்ஸாம்ஸ்ல பேங்க்ல ரீசனிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் சிலபஸ் காமனான அந்த பேட்டர்ன் அந்த சிலபஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே ஆப்டிடியூட தான் நமக்கு மேத்தமெட்டிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். இதே எஸ்எஸ்சிலயோ இல்ல பேங்கிங்லயோ ஆப்டிடியூட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், குவான்ட்ஸ் அப்படின்றது நமக்கு இந்த சப்ஜெக்ட்ல வரும். அதே ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் ஜெனரல் சயின்ஸும் சேர்ந்து வரும்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்ப இதெல்லாம் கூட ஒரு சப்ஜெக்ட். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஜென்ரல் அவேர்னஸ், ஜெனரல் ஸ்டடிஸ்க்குள்ள நமக்கு 8 to 10 சப்ஜெக்ட் வரைக்கும் வரும்னு சொல்லலாம். ஹிஸ்டரி, ஜியோகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்த ஹியூமனிட்டிஸ் இதெல்லாம் சோசியல் சயின்ஸ் கேட்டகரியில வருது அப்படின்னா, இதை தாண்டி சயின்ஸ்லயே பயாலஜியா இருக்கட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், இது போக என்விரான்மெண்ட்ன்றது சேர்ந்து வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தனியா படிக்க வேண்டியது இருக்கும். எக்ஸாமை பொறுத்து மாறும். அதை தாண்டி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அப்படின்றது இன்னைக்கு தேதிப்படி இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்டா மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ முன்னாடிலாம் அதுல இருந்து கேள்வி கேட்கறது ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ கொஞ்சம் அது தனியாவே சிலபஸா கொடுக்குற மாதிரி எக்ஸாம்ல பேட்டர்னா வர்ற மாதிரி இருக்குது. ஸோ பேங்கிங்லாம் ரொம்ப முக்கியம். பேங்கிங்கும் எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலயே இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இதை போக இன்னொரு 2 முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது, பட் இம்பார்ட்டன்டா படிக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இந்த ரயில்வேஸ்ல குரூப் டி எல்லாம் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்ல நமக்கு 20மே கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டா வருது இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல. அதுக்கு அடுத்து கடைசியில இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், கிராமர்ல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள், பெடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸோ இல்ல நமக்கு மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கக்கூடியதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இங்கிலீஷ்ல படிக்க வேண்டியிருக்கும். சரி, இப்போ இந்த 4 சப்ஜெக்டும் இந்த 3 கேட்டகரி எக்ஸாம் கேட்டகரியில எந்தெந்த எக்ஸாம் கேட்டகரிக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நமக்கு படிக்கணும் அப்படின்னா இந்த 4த்தையுமே படிக்க வேண்டிய இந்த எக்ஸாம் தான் நமக்கு எஸ்எஸ்சி அப்படின்னு நமக்கு சொல்லணும். ஓகே, இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நீங்க தரவா இருக்கணும். ஆனா இப்போ எஸ்எஸ்சியில செக்ஷனல் டைமிங் வேற கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்சியில டயர் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட் 25 கொஸ்டின் வரும். இது ஒவ்வொன்றுலையும் 100 கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ரீசனிங்க்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம், ஆப்டிடியூடுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ்லாம் அந்த 25 கொஸ்டினை 5 நிமிஷத்துல போட்டு முடிச்சிருவாங்க. இங்கிலீஷ் 10 நிமிஷத்துல போட்டு முடிச்சிருவாங்க. இது ரெண்டும் சேர்த்து 15 நிமிஷத்துல முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 3/4 மணி நேரத்துக்கு இது ரெண்டையும் நம்ம படிக்கிற மாதிரி இருந்துச்சு, எக்ஸாம்ல அட்டன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தோம்னா அப்பெல்லாம் பண்ண முடியாது. நீங்க எல்லா செக்ஷனையும் எக்ஸாக்டா 15 மினிட்ஸ்ல முடிக்கணும்னு சொல்லி செக்ஷனல் டைமிங் கொண்டு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை அதிகப்படுத்தி இருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனா எஸ்எஸ்சியில இந்த 4த்தையுமே நம்ம படிச்சுதான் ஆகணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ செக்ஷனல் டைமிங்க்கு முன்னாடியாச்சு நம்ம கொஞ்சம் சாய்ஸ்ல விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் படிச்சுக்கிட்டு இதுல மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா போதுமோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். பட் இப்போ நமக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கொண்டு வரலதான். பட் இருந்தாலும் 4த்தையுமே ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்மளால மற்ற காம்படிஷன்ல இருந்து முன்னாடி போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எஸ்சியில இந்த 4 சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, சரி, இதுக்கு அடுத்தது இந்த ரயில்வேஸ். இப்ப எஸ்எஸ்சியில தான் நம்ம 4 சப்ஜெக்ட் படிச்சிட்டோம் இல்லையா, அப்ப மீதி இருக்கக்கூடிய ரயில்வேஸ்லயும் பேங்கிங்லயும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இல்லாம இருக்கும். அப்ப மற்ற 2த்தையும் அவங்களால அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். உண்மையா சொல்லணும்னா எஸ்எஸ்சி படிக்கிறவங்கனால ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங்க்கு எக்ஸாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. எஸ்எஸ்சி படிச்சவங்க பேங்கிங் ஒர்க்கு, பேங்க் ஜாப்ஸ்க்கு போறாங்களோ இல்லையோ,
ரயில்வேஸ் ஜாப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா அதுக்குன்னு இந்த படத்துல சொல்ற மாதிரி தான், உனக்கு வந்துட்டு வேம்புலி அடிக்கிற திறமையே இருக்கலாம், அதுக்காகலாம் ரோஸ் அடிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு எஸ்எஸ்சியவே கிளியர் பண்ற ஐடியா இருந்தாலும், சிஜிஎல்லையே டாப் போஸ்டுக்கு போறதா இருந்தாலும், அதே மாதிரி ரயில்வேஸ்க்கும் பேங்கிங்க்கும் தனியா படிச்சாதான் உண்டு. அதை கிளியர் பண்ணலாம், அந்த நாலேஜை வச்சு நம்ம படிச்சு உள்ள போலாமே தவிர்த்து அதை படிக்கிறதுனால மட்டும் இதை கிளியர் பண்ணிட முடியும்னு கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஸோ இப்போ பேட்டர்ன் கொஞ்சம் மாறும், அந்த கொஸ்டினோடைய டிஃபிகல்ட்டி லெவல் மாறும், சிலபஸ் காமன், சிலபஸ் மட்டும் தான் நமக்கு சேமா இருக்குமே தவிர்த்து, சிலபஸே நமக்கு ஒரு சில எக்ஸாமை பொறுத்து லைட்டா மாறுற மாதிரி இருக்குமே தவிர்த்து, நமக்கு அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம தனியாக உட்காந்து எஃபர்ட் போட்டால் மட்டும் தான் நம்மளால படிக்க முடியும். ஆனால் என்ன, எஸ்எஸ்சி நம்ம படித்தோம் அப்படின்னா மற்ற எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் கிரேட்டரா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதான் நம்ம பாயிண்ட். சரி, இப்போ அந்த ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரயில்வேஸ்ல 3 சப்ஜெக்ட். ஸோ எந்த சப்ஜெக்ட் நமக்கு வராதுன்னா இங்கிலீஷ் நமக்கு வராது. இங்கிலீஷ்ன்றது நம்ம படிக்க தேவையில்ல. நமக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ் இது 3 நம்ம தரவா இருந்தோம்னாலே நமக்கு ரயில்வேஸ்ல ஜாப் கிடைக்கும். இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் கிடையாது. அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதெல்லாம் தமிழ் அட்டன் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சிஜிஎல்ஓ இல்ல சில அதர் எக்ஸாம்ஸ் வந்துட்டு தமிழ் அட்டன் பண்ண முடியறது இல்லை எஸ்எஸ்சியில். ஆனால் ரயில்வேஸ்ல கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமுமே தமிழ்லையும் அட்டன் பண்ணலாம். ஸோ அதனாலேயே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கிறவங்களுக்கு. இந்த 3 சப்ஜெக்ட்ஸை நீங்க சூப்பரா தரவா வச்சிருந்தீங்கனாலே போதும். இங்கிலீஷ் வந்துட்டு இருக்கிறதுல இப்ப ஏதாவது ஒரு ரேரா இப்ப செக்ஷன் கண்ட்ரோலர்னு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அதுல மட்டும் இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சோண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில எக்ஸாம்ல மட்டும்தான் நமக்கு, அது ஒரே ஒரு எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு ரயில்வேஸ்ல இங்கிலீஷ் கேட்கறதுன்னா அது செக்ஷன் கண்ட்ரோலர் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி அதுலயும் வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி தான். மற்றபடி ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ்க்கு இங்கிலீஷ் வந்துட்டு பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இது வந்துட்டு ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும். இப்ப பேங்க் எக்ஸாம்ஸ்லயும் 3 சப்ஜெக்ட். ஆனா அதுல எது வரலன்னா இந்த பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டுக்குள்ளேயே 10 சப்ஜெக்ட் வரக்கூடிய ஜெனரல் அவேர்னஸ் இல்ல. பட் ஆனா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். இந்த 2 எக்ஸாம்ஸை விட பேங்க்ல வந்துட்டு நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். அட் த சேம் டைம் இங்கிலீஷ் நம்ம வந்துட்டு படிக்கணும். ஓகே, அப்போ பேங்க்ல வந்துட்டு நமக்கு ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் படிக்கணும், ஜிஎஸ் இல்லாம. இப்போ ஆக மொத்தம் இந்த 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயும் நமக்கு சில விஷயங்கள் காமனா இருக்கு அப்படின்னா அது இந்த ரீசனிங், ஆப்டிடியூடும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பரா தரவு பண்ணி வைக்கிறீங்களோ உங்களால மற்ற எக்ஸாம்ஸை நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க தரவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா இப்போ நம்ம டிஎன்பிசியில் 25 கொஸ்டின் கேட்பாங்க ரீசனிங், ஆப்டிடியூட் இருந்து. அதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா இருக்கும் உங்களுக்கு. 25லாம் டிஎன்பிசியோடைய மேக்ஸ் வந்துட்டு நீங்க எஸ்எஸ்சி ரயில்வேஸ் பேங்க் மேக்ஸ் படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா என்ன, டிஎன்பிசியில் ஜென்ரல் அவேர்னஸும் தமிழோ இங்கிலீஷோ குரூப் 2க்கு குரூப் 4க்குலாம் அதிகம். ஸோ டோட்டலா வேற. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில். ஸோ எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு என்ன சப்ஜெக்டை படிக்கணுன்றத கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் போது உங்களால ஒரு கேட்டகரி வரலினாலும், எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ எக்ஸாம் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். செப்டம்பர் 20 கிட்ட வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்போ அந்த எக்ஸாமுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இல்லை படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்போதான் படிக்க ஆரம்பிச்சதுனால நம்மளால ஃபுல் எஃபர்ட் போட முடியல. ஆனா அந்த நாலேஜை வச்சு நீங்க எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாசம் வந்துச்சுப்பா, நீங்க ஜூன்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, இந்த சிஜிஎல் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்குது. ஆனா அந்த நாலேஜை வச்சு ரயில்வேஸ்ல வரக்கூடிய என்டிபிசியை அழகா அடிக்கலாம், கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். அண்ட் இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ அதர் எக்ஸாம்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒன்று கிளிக் ஆகலாம். எல்லாமே ப்ரெசிஜர் சூப்பரான போஸ்ட் தான். இதுல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே நல்ல ஒரு போஸ்ட் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஜாப்ஸ் தான். ஸோ அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான்ப்பா டிஃபரன்ஸ். சரி, இப்போ இதே இந்த கேட்டகரியில என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஆன்கோயிங்ல இருக்கு, அப்கமிங்ல இருக்குன்றதை சின்ன சொல்லணும்னா, ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியரிங்கான, ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ டிஎம்எஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போதான் வந்துச்சு ரீசெண்டா. ஆகஸ்ட் 14 இருந்து நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 13 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது எனி டிகிரி கிடையாது, எல்லா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. இன்ஜினியரிங் டிகிரியோ டிப்ளமாவோ, ஸோ இன்ஜினியரிங்ல நீங்க டிப்ளமா முடிச்சிருக்கலாம், 3 இயர்ஸ் டிப்ளமா, சிவில், மெக்கானிக்கல், அதுல எல்லாத்துக்குமே ஓரளவு நமக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணலாம். 18 இருந்து 33 இயர்ஸ் வரைக்கும், இது வித்தவுட் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட். இதுல இருந்து ஓபிசினா 3 வருஷமும், எஸ்சிஎன் எஸ்டினா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இது வந்துட்டு இப்போ ஆன்கோயிங்ல இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் 3 இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன்ல இருக்குன்னு சொல்லலாம். ஐபிபிஎஸ் கிளர்க்கு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. ஆகஸ்ட் 21 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்பிஐ கிளர்க்கு வந்துட்டு அதுக்கு வேகன்சி கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க, 7000 சம்திங் ஏதோ வேகன்சி. அதுல 1000 வேகன்சி தமிழ்நாடு இந்த மாதிரி நமக்கு ஜிஎஸ் வந்துட்டு பேங்க்ல இல்லைன்றதுனால ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஃபோக்கஸ் பண்றதுல. பட் இருந்தாலும் செக் பண்ணுங்க, நம்ம அனுப்பிதா சார்ட்டியோ, பிரணவ் மேம்டியோ, சோஷன் சார்ட்டியோ அதர் டீடைல்ஸ் கேட்டுட்டு கூட நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ஆகஸ்ட் 11 நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 31 வரைக்கும் அப்ளை பண்ணிருக்கான்னு சொல்லிக்கிறாங்க.
அண்ட் ஐஓபி எல்பிஓன்ற இந்த ஒரு போஸ்ட் வந்துட்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 24 வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே இந்த ரயில்வேஸ் அண்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இந்த அப்கமிங் ஆர் ஆன்கோயிங் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதே வந்துட்டு பேங்க் உடைய இந்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா 30 வயசு வரைக்கும் இருக்குது. இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். எனி டிகிரி நீங்க படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அண்ட் 28 வயசு எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும் 28, அதுல இருந்து நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் அண்ட் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்ப பிரசன்ட் ஆன்கோயிங் அப்ளிகேஷன் எதுவும் இல்லை. ஆனா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒரு 2 மாசமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சிஹெச்எஸ்எல்லோ இல்ல இந்த ஜேஇ ஆர்ஆர்பி ஜேஇ வந்துருச்சு, எஸ்எஸ்சி ஜேஇ வந்துருச்சுன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்கவங்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு வர்ற மாதிரி இருக்கும். ஆனா எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நமக்கு ஜூலை வந்துடும் நினைச்சோம், வரல. சரி, அட்லீஸ்ட் ஆகஸ்ட் ஆச்சு வந்துடும் நினைக்கிறோம். ஸோ ஆகஸ்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஆகஸ்ட் எண்டுக்குள்ள. ஸோ இந்த சிஹெச்எஸ்எல் ஜேஇ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா எம்டிஎஸும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்ஸ். சிஹெச்எஸ்எல் வந்துட்டு நமக்கு 12th ஆர் டிப்ளமா முடிச்சிருக்கலாம். ஜேஇ பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல டிப்ளமாவோ டிகிரியும் முடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட அப்படியே ஆர்ஆர்பி ஜேஇ மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வரும். ஆகஸ்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்றோம். செக் பண்ணிக்காங்க, நோட் பண்ணிக்காங்க. சப்போஸ் இதுக்கெல்லாம் எலிஜிபிளா இருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது, நல்லபடியா படிக்க முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சிஹெச்எஸ்எல்க்கு தான் கிரிக்கெட் கம்மியா இருக்கும், 27. அதுல இருந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஜேஇக்கு பாத்தீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம், அதுல இருந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை எம்டிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது 10th லெவல் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனாலேயே எஸ்எஸ்எல்சி லெவல்ன்றால எக்கச்சக்க பேர் எலிஜிபிளா இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு 18ல இருந்து 25 or 27. ஸோ எம்டிஎஸ்ல ஹவல்தார்ன்ற இன்னொரு போஸ்ட்டுக்கும் இப்போ ரெக்ரூட் பண்றாங்க, சேர்த்தே ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து 25 and 27 இருக்கும். இதுவுமே ஆகஸ்ட். இப்போ சிஹெச்எஸ்எல் ஜேஇ வந்துட்டு ஆகஸ்ட் எண்டில் வருதுன்னா எம்டிஎஸ் வந்துட்டு செப்டம்பர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே அப்கமிங் எக்ஸாம்ஸ், ஆன்கோயிங் எக்ஸாம்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்குது. ஓப்பன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா யோசிக்காம அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு நம்ம படிக்கிறோமோ இல்லையோ அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒரு எண்ணம் வரும், சரி நம்ம கொஞ்சம் உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம், பார்ப்போம், ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு. ஸோ அந்த எண்ணத்துல நம்ம வந்துட்டு பிக்கப் பண்ணி சூப்பரா கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் இதுல எக்ஸாம் டேட் வந்துட்டு எக்ஸாக்டா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு செப்டம்பர்ல இருந்தோ அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட் டைம் பீரியட்ல படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அதே மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்னும் தள்ளி தான் வரும், எக்ஸாம்லாம் தள்ளி தான் வரும். ஸோ அதனால இப்போ ஆர்ஆர்பி ஜேஇக்கோ இல்லை எஸ்எஸ்சியில் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குலாம் சூப்பரா படிக்க முடியும்பா. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணா கூட நம்ம கொண்டு நல்லா படிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்க, இதான் நம்ம பாயிண்ட். சரி, இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா வேணும் இல்லையா? சரி, இந்த விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, சிலபஸ் இருக்குன்னு சொல்றீங்க, அதை எங்க படிக்கிறது, எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப நாமினலான ஃபீ, அதுவும் இப்போ ஆஃபர் சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ஆஃபர்ல நீங்க 1.25 வருஷத்துக்கு, அதாவது 15 மாசத்துக்கு வெறும் 800 ரூபாய்க்கும் கம்மியா 800க்கு நீங்க இந்த எல்லா கிளாஸும் பார்த்து முடியும். சார், நான் இதுல எஸ்எஸ்சியில சிஹெச்எஸ்எல் படிக்க போறேன், ரயில்வேஸ்ல வந்து என்டிபிசி படிக்க போறேன், அது மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கலாமா? நம்ம இன்ஸ்டிடியூட்ல சூப்பர் பாஸ் லைவ்ன்ற சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ், அது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்க இந்த எல்லா கிளாஸையும் பார்த்துக்கலாம், எல்லா டெஸ்ட் சீரிஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஸோ ரயில்வேஸ்ல என்டிபிசிக்கு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ன்ற கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். ரயில்வே ஆர்ஆர் குரூப் டிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு வைகை எக்ஸ்பிரஸ்ன்ற லான்ச் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நமக்கு ஜூன்ல இருந்தே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரெக்கார்டாகவும் நீங்க பாத்துக்கலாம். இது சிஜிஎலுக்கு நம்ம ஜூன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறோம், நிர்வாகம்ன்ற பேட்ச். பட் இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண முடியாது சிஜிஎலுக்கு. நெக்ஸ்ட் இயர் சிஜிஎல் படிக்க போறீங்கன்னா தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா வரக்கூடிய சிஹெச்எஸ்எல்க்கு படிக்க போறீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா ஒன்றும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்திய கலம்ன்ற பேர்ல சிஹெச்எஸ்எல், அதே மாதிரி பேங்க்குக்கு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் நமக்கு வளர்ச்சி அப்படின்ற பேர்ல ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புது பேட்ச் வந்துட்டு நமக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க, நமக்கு ஆகஸ்ட் 18ல இருந்து. ஸோ அதை நீங்க லைவாவே பார்த்துக்க முடியும். இது எல்லாமே ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், சூப்பர் பாஸ் லைவ்ன்ற சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா இந்த எல்லா எக்ஸாம்ஸோடைய அந்த டெஸ்ட் சீரிஸும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திடுறேன், இந்த எக்ஸாம்ஸ்ல எதெல்லாம் கவர் ஆகும் கவர் ஆகாதுன்னு இந்த சூப்பர் பாஸ் லைவ்ல. ஸோ எஸ்எஸ்சியோடைய இந்த காமன் எக்ஸாம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ரயில்வேஸோடைய காமன் எக்ஸாம்ஸ், என்டிபிசி, குரூப் டி, பேங்க்ல வந்துட்டு பிஓ கிளர்க்குன்னு எல்லா எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். பட் இதே எக்ஸாம்ஸ்ல இப்போ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையாப்பா, ஜேஇ ஆர் இந்த ஏஎல்பி டெக்னீஷியன்ஸ் ட்ரேட் பேப்பர், இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நம்ம இப்போ கவர் பண்ணல. இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் ரீசனிங், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், இதனால உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். செக் பண்ணி பாருங்க. இந்த காமன் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இதுதான் ரொம்ப ரைட் டைம். ஏன்னா நமக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி நைட்டு ஒரு 3 மணி நேரம் மட்டும் இதை விட பயங்கரமான ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு 30 மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் இன்னும் கம்மி பண்ணி பட் 15 மாசத்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுவே பெஸ்ட் தான். ஏன்னா யூஸ்வலா இந்த 1 இயர் கோர்ஸ் 1800 இருக்கும், 1800 ரூபா இருக்கும். ஆஃபர் டைம் பீரியட்ல 1000 ரூபா 999 வரும். பட் இங்க 800க்கும் கம்மியா 790 ரூபாய்க்கு 15 மாசம், ஒரு 3 மாசம் எக்ஸ்ட்ராவா கொண்டு வந்திருக்கிறது நல்ல ஒரு ஆஃபர் தான்.
செக் பண்ணி பாருங்க. GS100 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். இந்த இடத்துல 12 months கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி GS100 கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 719 காமிச்சிச்சுன்னா பெஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே இந்த டீடைல்ஸை கிஷோர் GS எஜுகேட்டர் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருப்போம். வேற ஏதாவது டவுட் டேரக்டா நீங்க கேட்கணும், கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கணியன் கிஷோர்ன்றது டேரக்ட் டெலிகிராம் ஐடி, அதுல நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தமிழ் டெக்ஸ்ட் புக் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுனாலும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்.